பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் மீண்டுமாய் உங்களை இந்த காணொளி ஊடாக சந்திப்பதிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான பிள்ளைகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? அருமையான நாளிலும் மீண்டுமாய் வேத வசனங்கள் ஊடாக உங்களை பலப்படுத்தி, உங்களை உற்சாகப்படுத்தி, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். எப்படி நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் குறைவுகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாய் நடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலகட்டங்களில் விசுவாசமாய் அண்மை காலகட்டங்களில் மக்கள் மத்தியில் ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு நம்பிக்கையற்ற நிலை, ஒரு குழப்பம், ஒரு அமைதியற்ற நிலை இன்று உலகம் பூராவும் காணப்படுகிறது. விசுவாசமாக இந்த நாட்களிலும் அரசியல் ரீதியான காரியங்களில் யுத்தங்கள், அழிவுகள், பொருளாதார தடைகள், பொருளாதார பாதிப்புகள், இப்படி பல்வேறு காரியங்களை நம்முடைய சமூக வாழ்க்கையில் அழுத்தி கொண்டிருக்கிறது. விலை உயர்வு அதிகமாய் போய்கொண்டிருக்கிறது. வருமானத்துக்கு கஷ்டமாக இருக்கிறது. வேலை வாய்ப்புகள் இல்லை. போதை வஸ்துக்களின் பழக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மன அழுத்தங்களால் மக்கள் பாதிக்கப்பட்டு நிம்மதி இழந்தவர்களாக இருக்கிறார்கள். போதை வஸ்துக்களால், போதை பானங்களால் பாதிக்கப்பட்டு அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் எத்தனையோ குடும்பங்களிடையே பிரிவினைகள், குழப்பங்கள், குடும்ப சீரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகள் மத்தியில் அநேக குழப்பங்கள், கீழ்ப்படியாமை, தங்கள் இஷ்டப்படி வாழுகிற வாழ்க்கை, பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, சட்டங்களுக்கு கீழ்ப்படியாத வாழ்க்கை, இப்படி அநேக குழப்பங்கள் நிறைந்திருக்கிறது. எத்தனையோ பெற்றோர்கள் தனிமையில் கவலையோடு இருக்கிற சூழ்நிலைகள், இப்படி பல்வேறு காரியங்கள் நம்மை நெருக்குகிறது, நம்மை அழுத்துகிறது, நம்மை வாட்டுகிறது. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளை, உலகத்தில் இப்படியான பயமான ஒரு பீதி ஒன்று ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கொஞ்ச நாட்கள் முற்காக கொரோனா என்ற பயம் எல்லாரையும் பாதித்து அநேக நெருக்கடிகளை கொண்டு வந்தது. அதன் பின்பாய் பார்ப்பால் பல்வேறு இடங்களில் யுத்தங்கள் ஏற்பட்டு பல்வேறு குழப்பங்களை கொண்டு வந்திருக்கு. இப்படியான சூழ்நிலையில் எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டு ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதைவிட இயற்கை அழிவுகள் என்று பெருகி கொண்டிருக்கிறது. வெள்ளங்களால் பாதிக்கப்படுகிறார்கள், மண் சரிவுகளால் பாதிக்கப்படுகிறார்கள், தண்ணீர் இல்லாத ஒரு பக்கம் வறட்சியினால் பாதிக்கப்படுகிறார்கள், காட்டு எரிப்புகளால் அநேக மக்கள், அநேக தேசங்களில் மக்கள் வீடுகளை இழந்து, சொத்தை இழந்து நிற்கிற பல்வேறு துக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. குண்டு பொழிவுகளால் அநேக தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. எப்பக்கம் பார்த்தாலும் ஒரு நெருக்கடி, ஒரு பீதி உண்டாகின்ற சூழ்நிலையில் விசுவாச பிள்ளைகளும் அநேகர் கவலையோடு இருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறார்கள். குடும்பத்தை குறித்த கவலை, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்பாரத்தை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலை, வாழ்க்கையை வாழுகிறவர்கள் தங்களுடைய குடும்பங்களில் காணப்பட்ட பிளவுகளை குறித்து கவலைகள் இன்று அநேகரை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனை நம்புகிற பிள்ளைகள் அந்த பாதிப்புக்குள்ளாக வாழக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலே தேவன் பயப்படாதே என்று சொல்லி வேதம் முழுவதும் எழுதி வைத்திருக்கிறார். பயப்படாதே. தேவன் நமக்கு சமாதானத்தின் தேவனாயிருக்கின்ற பயத்தை கொடுக்கிறது பிசாசானவன் தான். பயத்தை கொடுக்கிறான், பீதியை கொடுக்கிறான், கலக்கத்தை கொடுக்கிறான். அது என்ன செய்கிறது? நாம் என்ன செய்வதென்று தெரியாதபடி தடுமாற பண்ணுகிறது, குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, குழப்பமான தீர்மானங்களை எடுத்து நம்மை குழப்புகிறது தான் பிசாசுடைய வேலையாயிருக்கிறது. பதட்டம், அந்த பதட்டத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்காதபடி நடந்து விடுகிறோம். குழப்பத்தில் நிம்மதி இல்லாமல், உறக்கம் இல்லாமல், எதற்கெடுத்தாலும் ஒரு பதபடப்பு, நம்பிக்கையற்ற நிலை, என்ன செய்வேன், என்ன ஆகும், எப்படி ஆகும் என்று பயம். இது கிறிஸ்தவ வட்டாரங்களையும் பாதிக்கிறது. உண்மைதானே? ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் பயப்படாதே. ஏசியா புத்தகத்தை பார்த்தோமா இருந்தால்
ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அத்திவாரமான ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றது கல்லாய் இருக்கிறது, விலையேற பெற்றதும் திட அத்திவாரமுள்ள மூளைக்கல்லாய் இருக்கும், விசுவசிக்கிறவன் பதறான். பாருங்கள், இங்கே அந்த மூளைக்கல் என்பது இயேசு, இயேசுவை குறிக்கிற நம்பிக்கையின் மூளைக்கல் இயேசு. அவை இயேசுவை விசுவசிக்கிறவன் என்ன சொல்லுகிறது வேதம்? பதறான். அவன் பயப்பட மாட்டான், அவன் குழம்ப மாட்டான், கர்த்தரையே நம்பிக்கையாக இருக்கிறான். அதனால் அவன் பயப்பட மாட்டான். எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் என்னை நடத்துகிறார், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் தேவன் எனக்காய் யாவும் செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பயப்பட மாட்டான். என்ன நடந்தாலும் பரச்சரை இல்லை, கர்த்தர் என்னை நடத்துகிறார். அதனால் தான் சங்கீத புத்தகத்தை பார்த்தோம் என்றால் 91வது சங்கீதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது பாருங்கள். 91வது சங்கீதம் பாருங்கள். இரவில் உண்டாக்கும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பாய். ஏனென்றால் அவர் தமது செட்டைகளால் என்னை மூடுவார், அவரது செட்டைகளை கிளைநீர் அடைக்கலம் பூவாய். ஆகவே எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் தாவரமாய் கொண்டால் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவரை நான் என் தேவனாய், அவரை நான் என் நம்பிக்கையாய், அவரை நான் என் பலனாய் வைத்திருக்கிறபடியால் பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாத வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்றார்? அவரை என் தேவனாக, அவரை என் நல்ல தகப்பனாய் நான் கொண்டிருக்கிறபடியால் வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரா என்று சொல்லி, அதை விட தூதர்கள் உன்னை பாதுகாத்து நிற்பார் என்று தொடர்ச்சியாய் அந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, ஆகவே நம் பயத்தின் ஆவி இல்லாதபடி தேவனுடைய ஆவியை நாங்கள் சார்ந்திருக்கிற போது பயம் நம்மை விட்டு போகும். பயம் எப்படி உண்டாகிறதா? முதலாவது பிள்ளைகள் வைத்தினா பிள்ளைகள் திருமணமாகவில்லை என்று கவலை ஆரம்பிக்கும். திருமணமாயினால் திருமணமான பிறகு பிள்ளை உறவில்லை என்று கவலை ஆரம்பிக்கிறது. பிள்ளை பிறகு பெற்ற பிறகு என்ன கவலை? இந்த பிள்ளை எப்படி வளர்ப்பது என்று கவலை ஆரம்பிக்குது. பிள்ளையை வளர்த்து கொண்டு போகிற போது திரும்ப அந்த பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க கொண்டு வருது. வேலை வாய்ப்பு கிடைச்சா திரும்ப எப்படி வருமானம் கிடைக்க வரும். அதுக்கு பிறகு திருமணம் ஆகணும். திரும்ப இப்படியே தொடர்ச்சியாக நாங்கள் சிந்தித்தே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடுகிறோம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று நெகேமியா புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 10 பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் எப்படி இருக்க முடியும்? அவரை நம்பி, அப்பா உங்களை நம்பி இருக்கிறேன்னப்பா, உம்மை நம்பி நான் பாக்கியவான் என்று பாடுகிறது இல்லை, அவரை நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தாவே என் அப்பா எனக்கு நலமானதை செய்வீர், என் அப்பா என் வாழ்வின் குறைவுகளை நீ நிறைவாக்குவீர், கர்த்தாவே என் தேவன் எனக்கு துணை செய்வீர் என்ற நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையை அத்திவாரப்படுத்துகிறது, பலப்படுத்து. அந்த நம்பிக்கை தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. விசுவாசிக்கிறவர் என்ன சொல்றது? பதறான் என்று. நாம் ஆராய்ச்சி எத்தனை பேர் பதட்டப்படாமல் இருக்கு? சின்ன காரியத்தை ஐயோ ஐயோ என்று பயப்படுகிறோமே. என் கர்த்தர் என்னை நடத்துகிறார் நம்பிக்கையுடன் பதற மாட்டார். சகலதும் அவர் நன்மைக்கு செய்கிறார், சகலதும் ஆசீர்வாதமாய் செய்கிறார். ஆகவே என் தேவன் என் அப்பா எனக்கு நல்ல தகப்பன் இருக்கு, அவர் நல்லபடி நடத்துவார், அவர் எனக்கு குறைவை வைக்க மாட்டார் என்று சொல்லி அவரை சாய்ந்து ஓடுகிற போது நெருக்கடிகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டுதான். ஆனால் கர்த்தர் அந்த போராட்டங்கள் நெருக்கடியில் அவர் என்னை தப்புவித்து நடத்த அவர் எனக்கு போதுமானவன் சொல்லி அவரை மாத்திர நாங்கள் திடீர்னு முடிவு எடுக்கிறோம் இல்லையா? தேவன்கிட்ட கேட்கிற இல்லை, திடீர்னு முடிவு எடுக்கிறோம். பதட்டத்தில் திடீர்னு முடிவு எடுக்கிறோம். நிறைய பேர் அப்படித்தான். குடும்பத்தை குறித்து கவனமாக இருக்கணும் என்பதை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு எப்படியாவது வெளிநாடு போயிடும்.
பிரச்சனை தீர்ந்துருமன்னு நினைக்கிறாங்க. வெளிநாடு போன எத்தனை பேருடைய குடும்பங்கள் நல்லா வாழுது இருக்கோ சொல்லி பாருங்க பாப்போம். இன்னும் கடன், இன்னும் குழப்பம், இன்னும் வறுமையெல்லாம் இருக்கிறத தீர்ந்த பாடில்லை. ஏன்? நம் கர்த்தரை சார்ந்தோட இல்லை, உங்களுடைய சொந்த அறிவை சார்ந்தோடுங்க. பயத்தில் எதை செய்வதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவன் என்ன செய்யலாம்? பதறான். கர்த்தரை நம்புகிறவன் பதறான். அதனால் தான் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிற போது பவுல் சொல்லுகிறார், 7ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், என்னத்தை கொடாமல்? பயமுள்ள ஆவியை தர இல்லை. அப்படியானால் பயம் யாரால கொடுக்கப்படும்? பயம் பிசாசு கொடுக்கிறார். தேவன் சமாதானத்தின் தேவன், தேவன் அன்பின் தேவன், தேவன் ஆறுதலின் தேவன், தேவன் சந்தோஷத்தின் தேவன், தேவன் நிம்மதியின் தேவன். இந்த எத்தனை பேர் நிம்மதி இல்லாமல் இரவா முடிச்சிட்டு இருக்கிறீங்க? எனக்கு வியாதியே, எனக்கு துன்பமே என்று சோக பாட்டைத்தான் பாடுறீங்க தவிர, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் நான் பயப்படேன், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை திறப்படுத்துவார், அவர் என்னை வழியை காட்டுவார், அவர் எனக்கு வாழ்வு தருவார் என்று எத்தனை பேர் நம்பி ஓடுகிறோம் பாருங்க. சொல்லுகிறான் தேவன் நமக்கு, மீண்டும் அந்த வசனத்தை பாருங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பெலமும், பாருங்க, பெலம், அன்பும், சமாதானம், தெளிந்த புத்தி. பயம் என்ன செய்கிறது? குழப்பத்தை கொண்டு. தெளிந்த புத்தி எந்த சூழ்நிலையும் பதட்டப்படாமல் செயல்படுகிறது. நம்மை சுற்றி 1000 அம்புகள் வந்தாலும் பதட்டப்படாமல் நிதானமாய் நடந்து கொள்வதுதான் தெளிந்த புத்தி. கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் வாழ்வோமாயிருந்தால் நிதானமாய் நடக்க கற்றுக்கொள்ளுவோம். இன்று எதுக்கெடுத்தால் நடக்கும். தலைவலி காய்ச்சல் வந்தாலும், அப்பா பாஸ்டர் ஓடி வாங்க, பாஸ்டர் ஓடி வாங்க, பாஸ்டர் ஜெபிங்க பாஸ்டர். தேவனுக்கு அருமையான பிள்ளை, நாம் என்ன செய்து கொண்டிருக்க விட நாம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு. நாம இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட நம்மள இருக்கிறவன் பெரியவர். அப்பா, உலகத்தில் இருக்கிற உலகத்து ஆற்றகையிலே பிசாசு தான் இன்றைக்கு குழப்பத்தை கொண்டு வாரான், பிசாசு தான் இன்றைக்கு வஞ்சியத்தை கொண்டு வாரான், பிசாசு தான் நிம்மதியை இழக்கப்படுகிறான். ஆனால் கர்த்தரோ சமாதானத்தின் தேவன். அவருடைய பேர் என்ன? எசையா சொல்லுகிறது, சமாதான பிரபு. அந்த தகப்பன் என்னோடு இருந்தா, அந்த அப்பா என்னோடு இருந்தா எவ்வளவு சமாதானம், எவ்வளவு நெருக்கடி. நிம்மதியை படுத்து உறங்குவேன், நீரே என்னை தாங்கு. சமாதானத்தோடு படுத்து உறங்குவேன், நீரே என்னை தாங்குகிறீர். அல்லேலூயா. கர்த்தர் நமது பிரியமானவர்களுக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாராம். எதை சொல்லுகிறது? தேவனுக்கு அறிவனை கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு விடுங்க. அவரை நம்பி ஓடுகிற மனுஷன் பாக்கியவான். அவே பாரத்தை தேவன், அப்பா இப்படி பிரச்சனை இருக்கு ஐயா, நீங்கள் பார்த்துக்கொள்ள, அவர்கிட்ட இறக்கி விடுங்க. நீங்கள் என்ன அவர்கிட்ட இறக்குறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தூக்கி சுமக்கிறீங்க இல்லையா? இறக்கி விட்டால் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவரை நம்பிக்கையாக இருக்க வேணும். இது அப்படி இல்லை. வாரது ஆலயத்தை ஜபிக்கிற, கர்த்தாவே இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் ஜபிச்சுட்டு கர்த்தர் நம்பிக்கையாக இருக்கிறல்ல, அப்போ நீர் பார்த்து கொள்ளுவீர் என்று சொல்லிட்டு போகிறது. போகிற வழியில் யாரையும் சந்திக்கிறேன், அவங்களுக்கு இதே பிரச்சனையை கொட்டுகிற. அப்போ என்ன அர்த்தம்? நான் பிரச்சனை இறக்கி வைக்கல, தூக்கி கொண்டு போய் இன்னொரு ஆளுக்கு கொட்டிட்டு இருக்கிறேன். அதை விட மற்றாக்களுக்கு கொட்டுறது. இங்கே இறக்கி வையுங்கப்பா. ஆண்டவரை நீர் பார்த்து கொள்ளும், எல்லாமே பார்த்து கொள்ளுவீர் கர்த்தாவே, உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா. எனக்கு தெரியலை, எனக்கு வழி தெரியவே இல்லை, எனக்கு இதுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியவே இல்லை, எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, தொல்லையாக இருக்கு, ஆண்டவரை பார்த்து கொள்ளுங்க. ஏன் உங்களால் இறக்கி வைக்க முடியும்? தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியை தந்திருக்கிறாரே. ஆகவே நாங்கள் பயப்படாமல் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும். நெருக்கடிகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு,
போராட்டம் உண்டு. ஆனாலும் எம்மை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு பவுல் சொல்லுகிறார். பாருங்க, அந்த நம்பிக்கை, தேவன் மீதான நம்பிக்கை ஏன் உங்களுக்கு வரையில் வருமானம் வந்தால் செலவு அதை விட கூட போகுது. வருமானம் என்று சேர்த்தா அது ஓட்டப்பக்கில் போட்ட போல போகுது. ஏன் என்று தேவன்கிட்ட கேளுங்க. கர்த்தாவே, உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துக்கான்ட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களை தைரியமாக வழிநடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை போஷிப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை சார்ந்தோட பாருங்க. இந்த உலகம் பயத்தில் இருக்கு, என்ன செய்ய கலக்கத்தில் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் பயப்படாமல் திடைப்படாமல் பாருங்க, இவ்வளவு பிரச்சனை மத்தியில் அவன் சந்தோஷமா இருக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனை மத்தியில் அவன் சிரிச்சிட்டு போறாரு என்று சொல்லி மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியாய் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. வேறு எப்படி நெருக்கடி வந்தாலும் நாங்கள் தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ளும். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா புத்தகம் 41வது வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றார்? பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இயேசு சொல்ற போது சொல்லுகிறார், உலகம் முடிவு சக நாட்களும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் நான் உன்னோடு கூட இருக்கு. பாருங்க, அவர் கூட இருந்தார். சர்வ வல்லவர் என்னோடு கூட இருக்கிற போது நான் ஏன் பயப்பட வேண்டும்? பாருங்க, நம்ம ரோட்டில் போகிறோம், நாயெல்லாம் குலைச்சிட்டு வருது, கடிக்கண்டு வருகுது. நீங்கள் என்ன செய்வீங்க? அப்பாடா ஓட பார்ப்பீங்க இல்லையா? ஏதாவது தப்ப ஒன்று நாய் வந்து. ஆனால் இதே நீங்கள் உங்களை பக்கத்தில் சிங்கத்தை கூட்டிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்? என்ன நடக்கும்? நீங்கள் தைரியமாக போவீங்க, நாய் வர்ற நாய்கள் அது பார்த்தடிச்சுட்டு ஓடிடும். என்ன சிங்கம் அதை திட்டு தள்ளி விட்டுரும். ஜூத ராஜசிங்கமாகிய தேவன் நம்மோடு கூட வந்தா இந்த நாய்களுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? சர்வவல்ல ராஜா, ராஜாதி ராஜன், சர்வவல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிற போது இந்த சொறி நாய்களுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? இந்த அற்பமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏன் பயப்படுறீங்க? சகலதையும் உண்டாக்கினவர், சகலதையும் படைத்தவர், சகலதையும் அற்புதமாய் சிருஷ்டித்த சர்வவல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே, ஏன் பயம், ஏன் கலக்கம்? அதான் சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா 41:10 வீட்டில் போய் பாருங்க. வர்ற போது பைபிள் எடுத்து ஒரு பேனையும் ஒற்றையும் எடுத்துட்டு வந்து எழுதுங்க. இவங்க என்ன சொல்லுறாங்க, இது சரியா பிள்ளையாண்டு பார்க்கறதுக்கு எழுதுங்க, அல்லது வீதத்தை வீட்டில் கொண்டு போய் கற்றுக்கொள்ள எழுதுங்க. ஏதோ வர்ற போது கையாட்டிட்டு வாரது, கையாட்டிட்டு போகிறது, அப்படியா? இல்லை, நான் கற்றுக்கொண்ட காரியம். என்னை விட சிறுவன் கூட பிரசங்கம் பண்ணாலும் அதை நான் குறிப்பெடுத்துக் கொள்வேன். எங்கே இருந்தாலும் இப்போது கூட நான் செய்து வருகிறேன். அதில் என்னத்தை நான் கற்றுக்கொள்கிறேன், அது என்னத்தை நான் அறிந்து கொள்கிறேன், நான் அறிகிறது வழக்கம். அல்லது இவங்க பிள்ளையா பிரசங்கம் பண்ணுறாங்கன்னு கூட அறிகிறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்குது. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, நாம் இங்கே ஆரோக்கியமான சுவிசேஷத்தை பேசும்படியாக வந்து ஒவ்வொரு உருவாக்கத்துக்கு தேவனுக்குள்ளாய் நாம் உருவாக்கப்பட இந்த கடைசி காலத்தில் நிற்கிறோம். எங்கு பார்த்தாலும் மக்கள் நிம்மதியற்ற அலைகிற காலத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் மனமகிழ்ச்சியாய், தைரியமாய், ரம்மியமாய் இருந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்து நம் தேவன் உண்மை உள்ள தேவன் என்று காண்பிக்கும்படியா நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அருமையான பிள்ளைகளே, அதைத்தான் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கேன், திகையாதே. சொல்ற என்ன சொன்னால், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னால் நான் உனக்கு ஆதரவு தருவேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்றார். பாருங்க, ராஜாதி ராஜனான் தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் பயப்பட தேவையில்லை. இந்த கலக்கம் குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் அவனை உற்சாகப்படுத்தும்படியாய் பேசுகிறேன். ஏனென்று சொன்னார், நம் கர்த்தர் அற்புதமான தேவன். இந்த குழப்பங்கள் நிறைந்த உலகத்தில், நெருக்கடிகள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் இன்று மக்கள் நம்பிக்கையற்றிருக்க மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டத்தக்கதாய் உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய பலம் அவர்களை தேவனின் அன்பை காண வழிவகுக்க வேண்டும்.
நாங்களும் போய் அவங்களோட ஓ உங்களுக்கும் அப்படித்தானுங்க, விலைவாசி ஏறி நாங்களும் கஷ்டப்படுறவங்க இப்படி சொன்னால் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஓ விலைவாசி ஏறிட்டு தான், கஷ்டமாக இருக்கு தான். ஆனால் என் தேவன் என்னோடு கூட இருக்கும் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் என்னை சமாளித்து நடத்துகிறார். வருமான குறைச்சல் மத்தியில் என்னை சந்தோஷத்தோடு நடத்துகிறார். ஆறுதலாக நடத்த நிம்மதியாய் நித்திரை கொள்ளுகிறேன். நான் கடன் இல்லாமல் நிம்மதியாய் நித்திரை கொள்ளுகிறேன். கொஞ்சம் வருமானம் தான், நாங்கள் அதில் சாப்பிட்டு திருப்தியாக்கி நிம்மதியாக நித்திரை கொள்ளுகிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? இது அப்படி இல்லை. உடனே பயந்து ஓடி போய் வட்டிக்கு வேண்டி அதுகளுக்கு வேண்டி பிறகு அழுதுட்டு இருக்க வாழ்க்கை பூரா அழுதுட்டு இருக்கிற பெரிய சுமையை வேண்டுகிறது. அதை பற்றி சிந்திக்கிறது இல்லை. கத்தர் கடன் வாங்காதே என்று இதெல்லாம் செய்கிற, எல்லாம் எதிர்மாறா செய்கிற. கத்தன் கடன் வாங்காதே என்று சொல்லியிருக்கார். இதெல்லாம் போய் கடன் வேண்டுறது, பிறகு வட்டி வர்றது, வட்டிக்கு மேலே வட்டி வர்றது. ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட பாத்தில் வச்சு ஜெபிக்கிறது இல்லை, தொடங்குறது, வீடு கட்ட தொடங்குறது, பிறகு பார்த்தா அரைவாசியில் நிற்கிறது. என்ன கட்டி முடிக்க தெரியல, காசு இல்லை, அது இல்லை, அது முதலில் தீர்மானிக்கிற இல்லை, இது எப்படி கட்டுவது, எப்படி நான் இருக்கிற பணத்தை என்ன செய்வதுன்னு சொல்லி சிந்திக்கணும். ஆண்டவர்கிட்ட விசாரிக்கணும். ஆண்டவர் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கன்னு கேளுங்களேன். இல்லை தேவ மனுஷன்கிட்ட கேளுங்களேன். இது அப்படி இல்லை. வெறுங்கையா வர வெறுங்கையா போகிறது. எத்தனை வருஷமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்? 5 வருஷம் ரட்சிக்கப்பட்ட, 2 வருஷம் ரட்சிக்கப்பட்ட, 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர் இருக்கிறீங்க. எப்பயாவது வேதத்தை வாய்ச்சி ஆண்டவரே இதில் ஏதாவது விளங்குதா இல்லையான்னு வந்து கேட்டிருக்கீங்களா? சொல்கிறேன், நான் கேட்குறேன். வேதத்தை படிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க என்று சொல்கிறீங்க, எனக்கு தெரியாது. ஆனால் எப்பயாவது இதில் விளங்க இல்லைன்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்களா? உங்களே பாருங்கள். அப்போ உங்களுக்கு எல்லாம் விளங்கிட்டு நான் ஏன் பயப்படுறீங்க? பாருங்கள், அரசாங்கத்தில் ஒரு கடிதம் வருதுன்னு வச்சுருங்க, பாருங்கள், சிங்களத்தில் வருதுன்னு சொல்லி. வழக்கமாக தமிழில் வந்தாலே நமக்கு விளங்குறது இல்லை, சிங்களத்தில் வந்திருக்கு. என்ன செய்வீங்க? அப்படியே தூக்கி போட்டுட்டு பேசாமல் இருப்பீங்களா? இல்லை. யாராவது சிங்களம் தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட கொண்டு ஐயா இருக்கு வாய் சொல்லுங்க எனக்கு விளங்க இல்லைன்னு கேட்பீங்க. சரி, அவன் சரியான வாய்ச்சி சொல்லும் வரையும் 4 பேர்கிட்ட விசாரித்து அதை கேட்டுடுவீங்க இல்லையா? கேட்டு ஓகே இப்படியா காரியம், அதுக்கு என்ன செய்யணும்னு தீர்மானித்து செய்கிறீங்க. நல்ல விஷயம். ஆண்டவர் நமக்கு வேதம் என்ற கடிதத்தை தந்திருக்கிறார். இந்த கடிதம் எத்தனை பேருக்கு விளங்க இல்லைன்னு இது கேட்க வேணுமா? இல்லையே, கேட்குறே இல்லையே. விளங்க இல்லைன்னா 4 பேர்ட்டுக்கு போதவர்கிட்ட கேட்கணும், போதவரை எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி. இது அப்படி இல்லை. வாய்ச்சி போட்டு விளங்கல இன்றைக்கு வேதம் வாய்ச்சேன், ஓ வேதம் வாய்ச்சேன்னு சொல்லி அதில் என்னத்தை கற்றுக்கொள்கிறவன்னு பார்க்கவும். நான் வாசித்தல் என்னத்தை எல்லாம் இதெல்லாம் வாய்ச்சி. நீ வாசிக்காத வசனம், இது கேட்காத வசனத்தை நான் திருப்பி சொல்ல இல்லை. கேட்ட வசனத்தை தான் நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அந்த தான் திருப்பி சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்களும் கேட்டு போட்டு என்ன சொல்கிறது? நல்ல பிரசங்கம் பண்ணேன் பாஸ்டர், நல்ல பிரசங்கம் பண்ணேன். அடுத்த முறை பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ண? நல்லா பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம் பண்ண? அது நல்ல பிரசங்கம் பண்ண. என்ன பிரசங்கம் பண்ணுற ஐயா சொல்லுங்கள். ஓ இந்த வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிச்சு, இந்த வாழ்க்கை எனக்கு பிரயோசனம் அது, உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்கள். அப்படி இல்லை, நல்லா பிரச்சனை. என்ன பிரச்சனை பண்ண? அதுதான் தெரியல, அதுதான் தெரியல. தேவனுக்கு அருமையான பிள்ளைகளே, பயப்படாதீங்க. கர்த்தர் நம்ம நடத்துகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கு. அப்போ நம்ம பலப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் சகலதும் நன்மைக்கு எதுவை நடத்துகிறார், நன்மைக்கு எதாவது. ஆகவே அருமையான பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் ஏசியா புத்தகத்தில் பார்த்தோம். இப்பொழுது எரேமியா புத்தகம் 13வது அதிகாரம் 5-6 பாருங்க. எரேமியா 13 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவளை போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடு என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாருங்க, இன்றைக்கு பண ஆசை தான் எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்குது. கர்த்தர் மேல் இருக்கிற ஆசை இல்லை, பணத்தின் மேல் இருக்கிற ஆசை. பணம் தேவை வாழ்க்கைக்கு. ஆனால் பணம் உங்களை நடத்தக்கூடாது. நீங்கள் பணத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும். விளங்குதா? பணம் உங்களை மேய்க்கக்கூடாது, பணத்தை நீங்கள் மேய்க்கும்.
அதனால் தான் சொல்கிறேன், நீங்கள் பண ஆசை இல்லாத நடந்து உங்களுக்கு இருக்கிற வேலை போதும் என்றனுங்க. உங்களுக்கு எது இருக்கோ அந்த கொஞ்சம் வருமானமாக போதும், அது என் கர்த்தர் எனக்கு தந்தது, அதில் நான் திருப்தியாக இருப்பேன். இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குற நல்ல காரியம். ஆனால் இருக்கிறதுக்காக இருக்கிறவங்க திருப்தி அடைய பாருங்க. திருப்தி அடைந்து அவர் என்ன சொல்ற, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. அதுதான் அப்போது பார்த்தோம் இல்லையா? ஆண்டவர் விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆகவே தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை என்றால் எப்பொழுதும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்லி விலகுவதும் இல்லை. நீ கைவிட்டால் நான் உன்னை விடமாட்டேன் என்றால் அவரை நம்பி ஓடுகிறப்போ என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி என்ன சொல்லுகிறார் அடுத்தது? அதனால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவா இருக்கிறார், அவர் எனக்கு ஆதரவாக இருக்கிறார். அவை மனுஷன் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, கர்த்தரை சாய்ந்து ஓடுகிறேன், என் கர்த்தரை நம்பி ஓடுகிறேன். ஆகவே நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் கர்த்தரை நம்பி ஓடுகிறபடியால் பயப்பட மாட்டேன். ஆகவே அதனால்தான் அவர் சொல்ற 8வது, கிறிஸ்து நேற்று முன்பும் மாறாதவராயிருக்கிறார். ஆகவே இயேசு சொன்ன வார்த்தையில் மாறவில்லை. அன்று சொன்ன அதே வார்த்தையா இன்றும் சொல்லுகிறார். பழைய 400 வருடத்துக்கு 2000 வருடத்துக்கு முன்பாக சொன்ன அதே வார்த்தை இன்றும் அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. இயேசு நேற்று முன்பும் மாறாதவராக சொன்ன வார்த்தையை மாறாதவர். ஆகவே பலவிதமான அந்நிய போதைகளால் அலை உண்டு தெரியாங்க. மற்றவங்க சொல்றாங்கன்றதை கேட்டு, மற்றவங்க சொல்ற வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கி சாகாதீங்க என்று தான் சொல்றார். நீங்க ஜெபம் குறைவா போயிடுச்சு, நீங்கள் அதை செய்யிட்டீங்க, இதை செய்யிட்டீங்க, பாவம் செய்யிட்டீங்க, அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல என்று மற்றவங்களோட உபதேசத்தை நம்பாதபடி கர்த்தருடைய வசனத்தை நாந்து ஓடுங்க, கர்த்தரை நம்பி ஓடுங்க. ஏனென்று சொன்னால் பல்வேறு அந்த அந்நிய போதனைலாம் அலை உண்டானுங்க. பயந்து போய் சாத்திரம் கேட்குற மாதிரி அந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார், இந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார்னு ஓடாது. சில பேர் மூக்கு சாத்திரம் பாரு, நான் ஒரு கனவு கண்ட பாஸ்டர், இதுக்கு என்ன விளக்கம் கொடுங்க? உங்களோட கனவுக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கு அவர் இருக்கிறார். வேதம் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்க, வேதம் தெளிவாக கொடுக்கிறது. அவை கர்த்தரை சாய்ந்து நம்பி ஓடுங்க. அப்பொழுது உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும். இவனுக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த குழப்பமான காலத்தில் நீங்கள் குழம்பி போய்விடாதபடி கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் பவுல் சொல்கிறார், எந்த நிலையிலும் நான் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். ஏன் சொன்னார்? அவர் தேவனை நம்பி உண்டார், அவரை தேவனை சாய்ந்து உண்டார், அவர் தேவனை எல்லா விதத்திலும் தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தபடியால் அவர் தைரியமாய் சொல்கிறார், நான் எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருக்குள்ளாய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். அருமையான தேவன், உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பாருங்க, இவ்வளவு காலம் ஆண்டவரை நம்பி ஆண்டவர் வேதம் கிறிஸ்தவன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? பவுல் சொல்லுகிறான் பிலிப்பியர் 4:11, நான் எந்த நிலையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திரவும் எனக்கு தெரியும், வாழவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் தெரியும், பட்டினியாக இருக்கவும் தெரியும், பரிபூர்ணமடையவும் குறைவடையும் போதிக்கப்பட்டேன். பாருங்க, திருப்தியாகவும் இருக்கவர் கற்றுக்கொண்டார், பட்டினியாக இருக்க கற்றுக்கொண்டார், நல்ல வசதியாக இருக்கவும் கற்றுக்கொண்டார். ஏனென்றால் என்னை பலப்படுத்த கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்னு சொல்றார். ஆகவே அந்த பலன் உங்களை ஆட்கொள்வதாக, அந்த பலத்தோடு ஓட தேவன் கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை அற்புதமாய் போஷி அவர் பயத்தை நீக்கி போடும், அன்பினாலும் சமாத்தின் கிருபையினால் அவரை நடத்தும், தைரியத்தை கொடுக்கும், வசனத்தை இன்னும் வாசிக்கும், அதை பிடித்து உறுதியாய் மனமகிழ்ச்சியாய் ஓட சமாதானம் வாழ கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான பிள்ளைகளை கேட்ட வசனங்களை தியானிங்க, அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும்
அடுத்த முறை சந்திப்போம். காட் பிளஸ். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.